ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீட்டுக்குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அளவு வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கக்கூடிய இந்த அரிசி வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வைப்போம். ஆனால் மறுமுறை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிரியாணியுடைய அந்த அரிசியினுடைய ஸ்மெல்லே போயிடும். அதே போல் ஃப்ரெஷ்னஸுமே இருக்காது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய அந்த பிரியாணி அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக, அதே போல் எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பிரியாணி இலை இருக்குங்களே, ஸோ அதை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அரிசிக்குள்ளே வச்சுருங்க. சரி, தனித்தனி பிராண்ட் நான் வாங்கினால இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயுமே நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறனால வண்டு பூச்சி எதுவுமே வராது. அதே சமயத்தில் அந்த பிரியாணி அரிசி ஸ்மெல்லுமே போகாது. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பேக் ஆகட்டும், நிறைய பேக்கெல்லாம் வந்து ஒரே ஹூக்கில் இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாட்டவே மாட்டாது. ஸோ இந்த மாதிரி மாட்ட முடியாத இந்த பேகுங்களை வந்து சூப்பராக எப்படி நம்ம ஒரே கொக்கியில் எல்லா பேக்குமே நம்ம மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேருக்கு போடக்கூடிய ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ எல்லா பேக்கோட இந்த பிடி பகுதியிலையும் இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி குக்கியில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா பேக்குமே பாருங்கள், இன்னும் ஸ்பேஸ் கூட இருக்குது. இன்னும் நம்ம 4-5 பேக் கூட இதில் வச்சுக்கலாம். சூப்பராக ஒரே கொக்கியில் எல்லா லஞ்சு பேக்குமே நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம். சேம் இதே போல் கட்டை பேக்கு நிறைய பேக்குங்களாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அப்பளம் வந்து வாங்கும்போது நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வளையிறது நல்லா வளையிறது, பெண்ட் ஆகுது. இப்போது நம்ம இதை ஒரு முறை நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரஃப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அப்பளத்தை பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது. எப்பவுமே வந்து அப்பளம்லாம் எடுத்துகிட்டு மீதமானது இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் கீழே கொஞ்சம் அரிசி போட்டு, அதுக்கு மேலே அப்பளத்தை போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசியை போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வந்து அப்பளம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அப்பளம்லாம் நீங்கள் பொரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் முழு அப்பளத்தை போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பளத்தை போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெயுமே நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. சட்டுனுமே இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அப்பளத்தெல்லாம் பொரிச்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ அப்பளமும் பொரிச்சாச்சு. எண்ணெயுமே வந்து இன்னுமே வந்து நம்ம நிறைய பொரித்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் நீங்கள் சிக்கன் 65லாம் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறனால சூப்பராக நம்ம எண்ணெயுமே வந்து அதிகமாக தேவைப்படாது. அடுத்து பாருங்கள், பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி டேப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த கார்போர்டு இருக்கும்ல சர்க்கிள் டேப்பில் அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் ஹோல்டராக அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பாட்டு கேட்குறதாகட்டும், இல்லை வந்து கிச்சன் ரூமில் நின்று பாட்டு கேட்குறதாகட்டும், ஒரு சில டைமில் வந்து ஃபோன் கால்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி கூட நீங்கள் சூப்பராக ஃபோன் ஹோல்டரை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் அதிக விலை கொடுத்து நீங்கள் ட்ரைபாட்டுமே வாங்க தேவையில்ல. பாருங்கள், சூப்பராக அழகாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நல்லா ரொட்டேட்டிங் ஷேப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பயனுள்ள யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க இப்போது நம்ம அடுப்பு பக்கத்துலேயே, அதாவது கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி மளிகை சாமான் டப்பாலாம் வைக்கிறனால ரொம்ப ஆயில் பிசுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்க இந்த டப்பாவெல்லாம் வந்து சூப்பராக டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இது நீங்கள் நார்மலாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர்லேயுமே வந்து அந்த ஆயில் பிசுப்பு இருக்கும். அதே சமயத்தில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகாது. இப்போ பாருங்கள், நான் விரலை வச்சு இது பண்ணி காட்டுறேன், போகவே இல்லை. ரொம்ப ஆயில் பிசுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஒட்டி இருக்குது. இதை எப்படி வந்து சுலபமாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க பொருள்கள்லாம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கரை படிஞ்சிருக்கு.
இதை சுத்தம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. நல்ல வெது வெதுப்பான தண்ணி, கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம பேக்கிங் சோடா தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் சோடா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த டிஷ்வாஷ் லிக்விட் அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இது 2த்தையுமே வந்து இந்த தண்ணியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா டப்பாவையுமே வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் இன்னும் பெரிய பெரிய டப்பா நிறைய இருக்குன்னா நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே பாத்திரத்தில் கூட நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்தாலே போதும். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டப்பாவையும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா டப்பாவும் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 செகண்ட் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பெரிய டப்பா போட்ட உடனே பாருங்கள், சூப்பராக இதில் படிஞ்சிருக்க கரை எல்லாமே வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. ஏன்னா திருப்பி திருப்பி விடுறதுனால மேலே கீழே எல்லாம் ஒட்டியிருக்க இந்த ஆயில் பிசுப்பு எல்லாமே வந்து போயிடும். ஸோ நீங்கள் நிறைய டப்பாலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 2, 3 செகண்ட் இது வச்சுட்டு அடுத்த அந்த டப்பாவை கூட இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஆனால் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்க, நல்ல சூப்பராக வந்து அதுலேயே வந்து ரிமூவ் ஆகி வருது. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பா தேய்க்காமையே ஊறினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். ஸோ நான் ஊறிட்டு டைரெக்டாக கையில் எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு இப்போது இது பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் இந்த ஒரு டப்பாவை நான் எப்படி கழுகணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு முறை கழுகுனா போதும். ஜஸ்ட்டு இந்த ஊறினதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும். பாருங்கள், மேலே படிஞ்சிருக்காரு. சட்டுன்னு ஒரே இதில் தேயில சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த டப்பாவை நார்மலான வாட்டரில் லைட்டாக நீங்கள் முக்கி எடுத்தாலே போதும். சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. ஸோ இதே போல் எல்லா டப்பாவுமே வந்து உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒரு துணி வச்சு லைட்டாக உள்ளே நல்லா துடைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் மளிகை சாமான் பொருட்களை போட்டு வச்சுக்கோங்க. ஈரப்பதத்தோடு போட வேண்டாம். துடைச்சதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான் பொருட்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். நம்ம அயன் பாக்ஸ் வயராக இருந்தாலும் சரி, இல்லை மிக்ஸி ஜார் வயராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம மாட்டக்கூடிய எந்த ஒரு வயருமே இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சோம் அப்படின்னா நீண்ட லைஃப் கொடுக்காது இந்த வயரு. ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி வச்சாலுமே வந்து சிக்காயிரும். சரி, நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஸோ சுற்றி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த எஜ்ஜை இப்போ நான் கையில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட தலைக்கு குத்தக்கூடிய அந்த ஹேர் கிளிப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த வயரை இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல இருக்கும். கலந்து இங்கேயும் அங்கேயும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.